easytipschanneltamil எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. நம்ம இன்னைக்கு சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் growth, அதாவது ஹேர் ரீக்ரோத். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லலாம் வந்து ஃபோர்ஹெட்லாம் வந்து ரொம்ப முடி கொட்டிட்டு அப்படியே தலை வந்து முடியெல்லாம் அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கும். ஈவன் எனக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத விட இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா நான் இந்த ரெமடியை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் வந்து பேபி ஹேர்ஸ்லாம் வந்திருக்கு. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் இந்த ரெமெடி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹேரு எனக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஹேர்லாம் அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மண்டையே தெரிகிற மாதிரி இருக்கும். ஒரு சில வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் இப்படி வந்து பஃப் எடுத்து வரையிருப்பேன். சைட் பஃப் எடுக்கும்போது இந்த பக்கம் ஃபுல்லாகவே எனக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பஃபே வந்து எடுக்கவே வராது. இந்த பஃபே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எடுத்தால் அப்படியே ரெண்டாக பொழந்துக்கும். ஏன்னா முடியலதுனால அப்படியே ரெண்டாக பொழந்து அந்த மண்டெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த ரெமெடியை யூஸ் பண்ணி எனக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. ஸோ அதுதான் அவங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஆமாங்க, ஆனியனை வச்சு தான் வந்து இந்த ரெமெடியை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனியனை எப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஹேர் ரீக்ரோத் வரும் அப்படின்றதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து நான் யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட்டு இம்மீடியட்டாக கிடச்சதுனால தான் உங்களுக்கு நான் உடனே இதை வந்து சொல்கிறேன். ஸோ கொஞ்ச நாள் நான் வீடியோ போடுறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா நான் வந்து நினச்சா டக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இல்லை 2 நாளைக்கு ஒரு வீடியோ கூட நான் போடலாம். ஆனால் என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோஸையும் வந்து வெயிட் பண்ணி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் இதை நான் யூஸ் பண்ணிட்டு ஒரு 10 days யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லணும், ஒரு 15 days யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னு தான் நான் வந்து வெயிட் பண்ணி ஒரு வீடியோவும் கொஞ்சம் லேட்டாக ஆகுது. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ சாரி. ஏன்னா வந்து வேஸ்டான கண்டென்ட்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இல்லை கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கணும். நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு நல்ல மெசேஜ் போய் சேரணும் அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நான் அதுக்காக தான் மேக் பண்ணுறேன். ஏதோ யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து ஒரு வீடியோவும் வெயிட் பண்ணி நான் வந்து ஒரு வீடியோஸை நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய அனுபவத்தை மட்டுமே பேஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி எனக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நோட்டிஃபை ஆனவனே நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான பொருள் தாங்க. 2 பொருள் தான். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நம்ம எல்லார் வீட்லையுமே வச்சுருப்போம். இல்லைனாலும் நீங்கள் இதுக்காக கண்டிப்பாக வாங்குங்க. இல்லைனாலும் பரவாயில்ல வாங்குங்க. ஸோ இது கூட நம்ம வந்து கோகனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15க்குள்ளே தான் இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து தோல் சீவிட்டு நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஸோ வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் ஏதாவது பாக்டீரியாஸ் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ அதனால் வாஷ் பண்ணிட்டு நான் இப்போ வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ மிக்சியில் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பேஸ்ட் அப்படி தான் இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் வந்து கொஞ்சமான குவான்டிட்டி எடுத்துருக்கறதுனால அந்த அளவுக்கு ரொம்ப கிரைண்ட் ஆகாது. அதனால் நான் ஓரளவுக்கே எடுத்திருக்கேன். அதுலேயே உங்களுக்கு வந்து நல்ல சாறு வரும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு வெள்ளை கலர் காட்டன் துணியில் பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். ஸோ இது வெள்ளை கலரான்னு கேட்காதீங்க, அது ஃபில்ட்ரு பண்ணி அந்த மாதிரி கலர் ஆகிடுச்சு. ஸோ அதில் தான் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். ஸோ அதில் ஃபில்ட்ரு பண்ண உடனே அதில் சும்மா சாதாரணமாக அதை எடுத்து பிழியும் போதே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு நான் வெறும் 10-15 தான் யூஸ் பண்ணேன். அதுக்கே எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எடுத்து லைட்டாக பிழியும் போது எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு. 10-15 அப்படின்றது போதுமான அளவு. அதுக்கு மேலெலாம் வேணாம். நீங்கள் வந்து இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோகனட் ஆயில் வந்து கட்டி ஆகிடும். ஸோ அந்த சில்னஸ்க்கு கோகனட் ஆயில் கட்டி ஆகிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஆனியன் ஜூஸை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ஃபங்கஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக அட்டாக் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கோங்க.
ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வேணாம். அப்படி வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்து அப்போதைக்கு அப்போயே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஜூஸ், அந்த 15 தான் எடுத்தேன். அதுக்கே பார்த்திங்கன்னா நான் வாட்டர் எதுவுமே மிக்ஸ் பண்ணல, வெறும் அந்த வெங்காய சாரே பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக, அதாவது 1 ஸ்பூன் அளவு வந்து நான் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பவுல்லையே ஒரு காட்டன் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். நான் வந்து ஸ்ப்ரே பாட்டில் பழைய பாட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து இப்போ வந்து ஊற்றிட்டு நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது எப்படி அப்படின்றத காட்டுறேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கையில் கூட நீங்கள் லைட்டாக வச்சு நம்ம ஆயில் வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா கூட நீங்கள் ஃபுல்லாக மசாஜ் மாதிரி கொடுத்தா கூட ஓகே. நீங்கள் நெயில்ஸை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணாலும் ஓகே, நீங்கள் அப்படியும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிட்டேன். இதை வந்து ஸ்கேல்புக்கு முடிக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்றதையும் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து தலையெல்லாம் நல்லா சிக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு நான் பிரித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் எடுத்துகிட்ருக்கேன். காலையில் குளிக்காமல் எடுத்ததுனால இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்ததுனால. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஸ்கேல்பில் வந்து ரொம்ப மண்டை தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு அந்த நேர் வடிவு இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைனில் வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட் அப்படியே கையால் வச்சு தேய்ச்சி தான் விடுறேன். ரொம்பலாம் மசாஜ் பண்ணல, அழுத்திலாம் கொடுக்கல, லைட்டாக தேய்ச்சி விடுறேன். ஸோ அந்த இடத்துல அந்த ஸ்கேல்பில் அது போய் அப்சர்வ் பண்ணுறதுக்கு நான் தேய்ச்சி தான் விடுறேன். ஸோ இது வந்து ஸ்மெல் இருக்குமா அப்படின்னு டவுட் நிறைய பேருக்கு வரும். கண்டிப்பாக வந்து ஸ்மெல் இருக்குங்க. நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் 100% போயிடும். நல்லா வாஷ் பண்ணணும். நம்ம வாஷ் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் சாதாரணமாக சும்மா அப்படி அலசிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த டே ஃபுல்லாகவே எனக்கு ஸ்மெல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நான் வந்து ஓகே நம்ம கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணல போல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 100% உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு சின்ன வெங்காயம் போகிறதுனால தலையில் டேண்ட்ரஃப் வரவே வராது. டேண்ட்ரஃப் இருந்தாலும் டேண்ட்ரஃப் வராது. எனக்கு இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து முடி சுத்தமாக கொட்டது நின்றுச்சு. எனக்கு நான் தலை குளிச்சுன்னா பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் அவ்வளோ முடி இருக்கும், அவ்வளோ முடி கொட்டும். இப்போ ரீசெண்டாக ரொம்ப வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கவலையில் இருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் எனக்கு ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெமடியை நான் யூஸ் பண்ணேன். கண்டினியூஸாக நான் வந்து 7 days தாங்க யூஸ் பண்ணேன். அமேசிங்கான ரிசல்ட். இது வேறு லெவல். இந்த பாட்டில் வந்து காலி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. இப்போ நான் லைட்டாக மசாஜ் மாதிரி கொடுத்துக்கிறேன். தலை ஃபுல்லாகவே லைட்டாக என்னுடைய ஃபிங்கர்ஸ் மட்டும் வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நீங்கள் வந்து இதை அப்படியே தலையில் ஊற வச்சிங்கன்னா போதும். உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு 1 hour கூட ஊற வைக்கலாம். நான் வந்து 1/2 hour ஊற வச்சுட்டு அப்படியே சீப்பை வச்சு சும்மா அப்படி வாரி விட்டுட்டு அப்படியே நான் வந்து கொண்டை போட்டுடுவேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் நான் 7 days தாங்க யூஸ் பண்ணேன். அமேசிங்கான ரிசல்ட். என்னால் நம்பவே முடியல. நான் கேள்வி தான் பண்ணிருக்கேன், ஆனால் இது நம்பவே முடியலங்க. ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரீஸியான ஹேர், ரொம்ப ரஃப்பாக இருக்கும். என்னுடைய ஹேர் இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, என்னால் நம்பவே முடியல, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட், 100% ரிசல்ட் கிடைக்குங்க. ஏன்னா இது வந்து என்னால் நம்பவே முடியல. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. எவ்வளோ நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம், இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நமக்கு ஒரு 7 daysலேயே இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா அமேசிங் இல்லைங்களா? கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கோல்ட் பாடி இருக்கிறவங்கள, ஹாட் பாடி இருக்கிறவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது சம்மர் சீசன். ஸோ சம்மர் சீசன் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே வராது. நீங்கள் நம்ம பயப்படாதீங்க. டெய்லியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வீக்லி 2 days ஆச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணேன். எனக்கு நம்பவே முடியலைங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது என்னுடைய முடியை பார்த்துட்டு. முடியெல்லாம் குட்டி குட்டி முடியெல்லாம் வளர்றதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த சந்தோஷத்தை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லவனியா. நன்றி, வணக்கம், பாய்.